உலகெங்கிலும் உள்ள மெயின் டிவி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த செய்தி தொகுப்பிற்கு உங்களை வரவேற்கிறேன். ஆர்ஜே பரணி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கத்தார் மீதான தாக்குதல் எதிரொலியாக உலகம் முழுவதும் இஸ்ரேலுக்கு எதிராக போராட்டம். சர்வதேச அரங்கில் அனாதையாக்கப்படும் ஆக்கிரமிப்பு நிர்வாகம். இஸ்ரேல் அமைச்சர்கள் நுழைவதற்கு தடை. 29 ஐரோப்பிய நாடுகள் அதிரடி அறிவிப்பு. இனப்படுகொலைவாதிகளை சந்திக்க மாட்டேன். இஸ்ரேல் அமைச்சரை விரட்டியடித்த குரோஷியா அதிபர். கத்தாரை தாக்க ஜோர்டான் வான்வழியை பயன்படுத்தவில்லை. ஊடகங்களில் வெளியான தகவல் தவறானது என்று ஜோர்டான் மறுப்பு. பிரிட்டனுக்கு சென்ற இஸ்ரேல் அதிபரை கைது செய்ய கோரி போராட்டம். தப்பி ஓட்டம் பிடித்த ஆக்கிரமிப்பு அதிபர் ஹெர்சாக். நெத்தன்யாகு ஒட்டுமொத்த கைதிகளையும் கொல்லாமல் விடமாட்டார். ஹமாஸிடமிருந்து விடுதலையான முன்னாள் கைதிகள் பகிரங்க எச்சரிக்கை. ஆக்கிரமிப்பு படைகள் மீது எந்த நம்பிக்கையும் இல்லை என்று துணிச்சலான கருத்து. இந்த செய்திகளை விரிவாக பார்க்கலாம். இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் பென்க்விர் மற்றும் நிதியமைச்சர் ஸ்மோட்ரிச் ஆகியோர் நுழைவதற்கு 29 ஐரோப்பிய நாடுகள் தடை விதித்துள்ளன. காசா மீதான இஸ்ரேலின் இனப்படுகொலை காரணமாக ஸ்பெயின் அரசாங்கம் இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் பென்க்விர் மற்றும் நிதி அமைச்சர் ஸ்மோட்ரிச் ஆகியோரை தங்கள் நாட்டிற்குள் நுழைவதற்கு தடை விதிப்பதாக அறிவித்திருந்தது. இந்த பரபரப்பு மறைவதற்குள் இஸ்ரேல் அமைச்சர்களுக்கு இன்னொரு இடி வந்து தலையில் விழுந்துள்ளது. அதே காரணங்களுக்காக ஐரோப்பிய யூனியனில் உள்ள 29 நாடுகளிலும் நுழைவதற்கு தடை விதிப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் 2 இஸ்ரேல் அமைச்சர்களும் கலக்கமடைந்திருப்பதோடு உலக நாடுகள் மத்தியில் தங்களது மரியாதையை இழந்துள்ளனர். இந்த அறிவிப்பு 29 நாடுகளுக்கும் அறிக்கையாக கொடுக்கப்பட்டுள்ளதால் 2 அமைச்சர்களும் எங்கு நுழைந்தாலும் எல்லையிலேயே தடுத்து நிறுத்தப்படுவார்கள். மேலும் ஒரு சில நாடுகளில் இந்த 2 அமைச்சர்களின் சொத்துக்கள் முடக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. காசாவில் இனப்படுகொலையை இஸ்ரேல் தீவிரப்படுத்தி இருக்கும் நிலையில் அவர்களுடைய அரசாங்கத்திற்கு எதிராக உலக நாடுகள் முழுவதும் பல்வேறு எதிர்ப்புகள் அதிகரிக்க தொடங்கியுள்ளன. இதனால் இஸ்ரேல் வெகு விரைவில் உலக அரங்கில் தனிமைப்படுத்தப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. காசா மீதான இனப்படுகொலையை நிறுத்தும் வரை இஸ்ரேலிய வெளியுறவு அமைச்சர் கிதியோனை சந்திக்க மாட்டேன் என்று குரோஷிய அதிபர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். குரோஷிய தலைநகர் ஷக்ரிபிற்கு இஸ்ரேலிய வெளியுறவு அமைச்சர் கிதியோன் சார் அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொண்டுள்ளார். இவரை பிரதமர் ஆண்ட்ரிச் பிளென்கோவிச், வெளியுறவு அமைச்சர் கோர்டன் கிரிலிக் ராட்மன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளிட்டோர் சந்தித்த நிலையில் அதிபர் ஷோரன் மிலோனோவிக் சந்திக்க மறுத்துவிட்டார். மேலும் அவரை ஏன் குரோஷிய அரசியல்வாதிகள் சந்தித்தார்கள் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். காசா மீதான இஸ்ரேலின் இனப்படுகொலையை கண்டிக்கும் விதமாகவே அவர் இந்த கருத்தை பதிவு செய்திருப்பதாகவும் ஊடகங்கள் செய்தியினை வெளியிட்டுள்ளன. மேலும் காசா மீதான இஸ்ரேலின் நடவடிக்கை தொடரும் வரை அவருடைய வருகையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் கூறியுள்ளார். மேலும் இஸ்ரேலின் அரசு துறையை சேர்ந்த ஒருவரை சந்திக்கும் போது காசா மீதான இனப்படுகொலை மற்றும் போர்க்குற்றங்களை ஏற்றுக்கொள்வதற்கு சமம் என்றும் குரோஷிய அதிபர் மனம் திறந்து பேசியுள்ளார். மேலும் பாலஸ்தீன அரசை அங்கீகரிப்பதற்கு பதிலாக இஸ்ரேலிய அமைச்சர்களை சந்தித்துள்ளதை கடுமையாக விமர்சித்துள்ளார். காசா மீதான இஸ்ரேல் தாக்குதல் நிறுத்தப்படும் வரை இஸ்ரேலிய அமைச்சர்களை சந்திப்பதை தவிர்க்க வேண்டும் என்றும் குரோஷிய அதிபர் வலியுறுத்தியுள்ளார். பிணைய கைதிகளை மீட்டெடுப்பதில் இஸ்ரேல் அரசு தோல்வியடைந்து விட்டதாக ஹமாஸால் விடுவிக்கப்பட்ட கைதிகள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். ஹமாஸால் விடுவிக்கப்பட்ட பிணைய கைதிகள் அயர்ஹான் மற்றும் ஷாரோன் அலோனி ஆகியோர் வெளியுறவு மற்றும் பாதுகாப்பு கவுன்சிலில் உரையாற்றிய போது ஹமாஸின் பிடியில் உள்ள பிணைய கைதிகளை விடுவிக்க அரசு விரைவான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொண்டனர். மேலும் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் பிணைய கைதிகளை மீட்பதில் அலட்சியம் காட்டுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். ஹமாஸின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்ட பிணைய கைதிகள் அயன்ஹோன் மற்றும் ஷாரன் அலோனி குரோனியா ஆகியோர். அலோனி குரோனியா கடந்த 2023ஆம் ஆண்டு போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் போது தனது 2 இளம் மகள்களுடன் விடுவிக்கப்பட்டார். ஆனால் அவருடைய கணவர் மற்றும் மைத்துனர் இன்னும் ஹமாஸின் பிடியிலேயே பிணைய கைதிகளாக உள்ளனர். இது தொடர்பாக குரோனியா பேசுகையில் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் பிணைய கைதிகளை விடுவிப்பதற்கு நேர்மாறாக செயல்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு என்ன பதில் சொல்வோம்? அவர்கள் தங்கள் தந்தையை மீட்டு கொண்டு வர வேண்டும் என்று கெஞ்சிக் கொண்டிருக்கின்றனர். ஆனால் அரசும் பிரதமர் நெத்தன்யாகுவும் எந்த ஒரு முயற்சியையும் செய்வதில்லை. மாறாக அவர்களின் விடுதலைக்கு நேர்மாறாக செயல்படுகின்றனர். இதனால் விடுதலை தாமதமாகிக் கொண்டே செல்கின்றது. நெத்தன்யாகு அரசு எங்கள் மீது இரக்கம் இல்லாமல் உள்ளது. இன்னும் காசாவில் 48 பிணை கைதிகள் உள்ளனர். அவர்களை உடனடியாக மீட்டுக் கொண்டு வாருங்கள். என் கணவரின் விலை என்ன என்பதை தீர்மானிக்க நீங்கள் யார்?
நான் மகள்களுடன் தினமும் போராடி கொண்டிருக்கின்றேன். தினம் தினம் புதிதாக உடைந்து போகின்றேன். ஒவ்வொரு நாளும் நீங்கள் எங்களை மீண்டும் கொல்கின்றீர்கள் என்று மனமுடைந்து பேசியுள்ளார் அலோனே கோனியா. அதேபோல ஹமாஸால் விடுவிக்கப்பட்ட மற்றொரு கைதியான ஹான் மீதமுள்ள பிணைய கைதிகளை விடுவிப்பதற்கான சிறந்த வழிகளை அரசு கண்டுபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மேலும் என் இதயம் உடைந்து விட்டது, நேற்று நடந்த மற்றொரு அடி என்றார். அதாவது திங்கட்கிழமை காசா நகரில் ஹமாஸின் தாக்குதலில் கொல்லப்பட்ட 4 ஆக்கிரமிப்பு இராணுவத்தினரை பற்றி அவர் கூறினார். அதேபோல காசாவில் ஹமாஸின் பிடியில் இருந்தபோது உயிரை காப்பாற்ற அவருடைய சகோதரர் ஹான் அழுது கொண்டே ஓடியதை நினைவு கூர்ந்தார். மேலும் ஹமாஸ் பிடியில் உள்ள தனது தம்பி உட்பட அனைத்து பிணைய கைதிகளையும் விடுவிக்க வேண்டும் என்று கண்ணீர் மல்க கேட்டுக்கொண்டார். இங்கிலாந்திற்கு சென்ற இஸ்ரேலிய அதிபர் ஐசக் ஹெர்சாக்கை கைது செய்ய கோரி லண்டனில் ஆயிரக்கணக்கானோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இஸ்ரேலிய அதிபர் ஐசக் ஹெர்சாக் இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். அவருடைய வருகையை எதிர்த்து பிரதமர் அலுவலகத்திற்கு வெளியே ஆயிரக்கணக்கானோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாலஸ்தீன கொடிகளை ஏந்தியவாறு நின்ற போராட்டக்காரர்கள் அவரை அனுமதித்த இங்கிலாந்து பிரதமர் கெய்ர் ஸ்டார்மரை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். பாலஸ்தீன கொடிகளை ஏந்தி இஸ்ரேலிய அதிபரின் வருகையை அனுமதித்ததற்காக பிரதமர் கெய்ர் ஸ்டார்மரை எதிர்ப்பாளர்கள் கடுமையாக விமர்சித்தனர். காசாவில் பொதுமக்களை கண்மூடித்தனமாக கொல்ல ஹெர்சாக் உதவியதாகவும் உடந்தையாக இருந்ததாகவும் குற்றம் சாட்டிய போராட்டக்காரர்கள் அவருக்கு கைது வாரண்ட் பிறப்பிக்க வேண்டும் என்று அரசை வலியுறுத்தினர். போராட்டக்காரர்கள் பாலஸ்தீன ஆதரவு கோஷங்களை எழுப்பியதோடு அரசையும் கடுமையாக விமர்சித்தனர். காசா மீதான இஸ்ரேலிய தாக்குதல்களை எதிர்த்து அவர்கள் பல்வேறு பதாகைகளையும் வைத்திருந்தனர். அவர்களில் சிலர் ஹெர்சாக்கை இனப்படுகொலை ஜனாதிபதி என்று முத்திரை குத்தினர். கொலம்பியாவில் புகழ்பெற்ற ஹோட்டலுக்கு உணவருந்த சென்ற ட்ரம்பை நவீன காலத்தின் அடால்ப் ஹிட்லர் என்று பெண்கள் கத்தி கூச்சலிட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்ற பின்பு முதன்முறையாக கொலம்பியாவில் உள்ள உணவகத்திற்கு உணவருந்துவதற்காக சென்றிருந்தார். அப்போது உணவகத்தில் இருந்த பெண்கள் ட்ரம்பிற்கு எதிராக குரல் எழுப்பத் தொடங்கினர். அதில் பாலஸ்தீன் விடுதலை என்றும் ட்ரம்ப் ஒரு நவீன காலத்தின் அடால்ப் ஹிட்லர் என்றும் தொடர்ந்து கூச்சலிட்டனர். ஒரு நொடி கூட நிற்காமல் அந்த முழக்கத்தை கேட்டுக்கொண்டே இருந்தார். இதனால் ட்ரம்பும் அவருக்கு பாதுகாப்பாக வந்த பாதுகாவலர்களும் சிறிது நேரம் செய்வதறியாமல் திகைத்து போய் விழிப்பிதுங்கி நின்றனர். ட்ரம்ப் அவர்களின் குரலுக்கு பதிலளித்தவாறு முழங்குங்கள் என்று கையசைத்தவாறு கூறினார். தொடர்ந்து சிறிது நேரம் நின்ற ட்ரம்ப் பெண்கள் அமைதியானதும் அங்கிருந்து சென்றார். இந்த சம்பவம் அமெரிக்காவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான குரல் அமெரிக்காவிலும் வலுவாக உள்ளது என்பதை இந்த சம்பவம் வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. காசாவில் உயரமான கட்டிடங்களை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் கூடுதலான மனித பேரழிவுகள் ஏற்பட போவதாக மீட்புக் குழுவினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். காசா சிட்டியில் ஆக்கிரமிப்பு இராணுவத்தினர் மிகப்பெரிய கட்டிடங்களை குறிவைத்து தாக்குதலை நடத்தி வருகின்றனர். இதனால் அங்கு தினம் தினம் உயிரிழப்புகள் அதிகரித்த வண்ணம் உள்ளன. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 83 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 250க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளதாகவும் காசா சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தொடர்ச்சியான தாக்குதல்களால் பலர் இடிபாடுகளுக்கு இடையிலும் சாலையோரங்களிலும் சிக்கி தவித்து வருகின்றனர். முழு முனைப்புடன் மீட்புக் குழுவினர் செயல்பட்டாலும் பலரை இடிபாடுகளுக்கு இடையிலிருந்து மீட்க முடியவில்லை என்றும் வேதனை தெரிவிக்கின்றனர். கடந்த அக்டோபர் 7, 2023 ஆண்டிலிருந்து நேற்று வரை கணக்கெடுப்பின்படி காசாவில் உயிரிழப்புகள் 65,000 நெருங்கியிருப்பதாகவும் 2 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதல்லாமல் உணவு விநியோக கூடங்களில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 2000 கடந்திருப்பதாகவும் 10,000க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது. மேலும் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் உணவு பஞ்சம் மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக 6 பேர் உயிரிழந்துள்ளனர். இதனால் ஊட்டச்சத்து குறைபாடுகளினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 399ஆகவும் இதில் குழந்தைகள் மட்டும் 140 பேர் இறந்திருப்பதாகவும் காசா சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தற்போது ஆக்கிரமிப்பு இராணுவத்தினர் காசா சிட்டியில் உயரமான கட்டிடங்களை குறிவைத்து தாக்குதலை நடத்துவதற்காக தொடங்கியுள்ளனர். இதனால் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கையும் காணாமல் போகும் நபர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது. அல் ஷாதி குடியிருப்பில் நடத்தப்பட்ட தாக்குதலின் போது
அங்கு 25க்கும் மேற்பட்டவர்கள் காணாமல் போனதாக கூறப்படுகின்றது. இதனால் காசாவின் சுகாதார அமைச்சகம் சர்வதேச சமூகத்திற்கு அவசர அழைப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. காசாவில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் ஆயிரக்கணக்கான நோயாளிகள் பேரழிவை சந்திக்க உள்ளதால் சர்வதேச சமூகம் ஆக்கிரமிப்பு இராணுவத்தின் தாக்குதலை முடிவுக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளது. கடந்த 72 மணி நேரத்தில் மட்டும் 209 குடியிருப்புகளை கொண்ட 5 மாடி உயரமான கட்டிடங்களை ஆக்கிரமிப்பு இராணுவத்தினர் தாக்கியதாகவும் அதிலிருந்த 4000த்திற்கும் மேற்பட்டோர் அங்கிருந்து வெளியேறியதாகவும் அல்மயாதின் ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த தாக்குதல் அனைத்தும் வடக்கு காசாவில் உள்ள பாலஸ்தீனியர்களை வலுக்கட்டாயமாக தெற்கு நோக்கி இடம்பெயர செய்வதற்காகவும் வடக்கு காசா முழுவதையும் தரை மட்டமாக்க வேண்டும் என்பதையே இஸ்ரேலின் முழுமையான நோக்கம் என்றும் சிவில் அமைப்புகள் குற்றம் சாட்டியுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கத்தார் மீதான தாக்குதல் எதிரொலியாக உலகம் முழுவதும் இஸ்ரேலுக்கு எதிராக போராட்டம். சர்வதேச அரங்கில் அனாதையாக்கப்படும் ஆக்கிரமிப்பு நிர்வாகம். இஸ்ரேல் அமைச்சர்கள் நுழைவதற்கு தடை. 29 ஐரோப்பிய நாடுகள் அதிரடி அறிவிப்பு. இனப்படுகொலைவாதிகளை சந்திக்க மாட்டேன். இஸ்ரேல் அமைச்சரை விரட்டியடித்த குரோஷியா அதிபர். கத்தாரை தாக்க ஜோர்டான் வான்வழியை பயன்படுத்தவில்லை. ஊடகங்களில் வெளியான தகவல் தவறானது என்று ஜோர்டான் மறுப்பு. பிரிட்டனுக்கு சென்ற இஸ்ரேல் அதிபரை கைது செய்ய கோரி போராட்டம். தப்பி ஓட்டம் பிடித்த ஆக்கிரமிப்பு அதிபர் ஹெர்சாக். நெத்தன்யாகு ஒட்டுமொத்த கைதிகளையும் கொல்லாமல் விடமாட்டார். ஹமாஸிடமிருந்து விடுதலையான முன்னாள் கைதிகள் பகிரங்க எச்சரிக்கை. ஆக்கிரமிப்பு படைகள் மீது எந்த நம்பிக்கையும் இல்லை என்று துணிச்சலான கருத்து.